கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களது அறிவிப்பை அவர் திரும்ப பெற வேண்டும். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் அவர்களின் பத்திரிகை அறிக்கை. ஜாதியை பிரிவினைகளை தடுக்கும் வகையில் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் கயிறுகள் கட்டி வரக்கூடாது எனவும் எந்தவிதமான மத அடையாளங்களையும் அணிந்து வரக்கூடாது எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அறிவித்துள்ளார். பள்ளிகளில் ஜாதி ரீதியாக பிரிவினை கூடாது என்பதில் எள்ளளவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக மத அடையாளங்களை அணிந்து வரக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்ற அரசியல் சாசனம் உறுதியளிக்கிறது. இதனை மறுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பள்ளிக்கூடங்களில் இந்து மாணவர்கள் தங்கள் நெற்றியில் திலகம் வைத்து வருவார்கள். தனது குலதெய்வங்களின் கயிறுகள், உள்ளூர் கோவிலில் காப்பு கட்டும் கயிறுகளை அணிந்து வருவார்கள். இது ஆன்மீகத்தில் அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை. இதனை தடுப்பது மாணவர்களின் மன உறுதியை சீர்குலைக்கும் செயலாகும். கயிறு கட்டி வர வேண்டாம் என சொல்லும் அரசு, முஸ்லிம் மாணவர்கள் குல்லா, மாணவிகள் புர்கா அணிந்து வருவது மற்றும் சிலுவை அணிந்து வரக்கூடாது என சிறுபான்மை மாணவர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்குமா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளில் பல இந்து குழந்தைகள் படிக்கின்றனர். அங்கு அவர்களை தினமும் பைபிள் வாசகங்களை பாட வைக்கின்றனர். இது மதத்தை கட்டாயமாக திணிப்பதுதானே. எனவே கிறித்துவ பள்ளியை பொதுக்கல்வி பட்டியலில் இருந்து நீக்கி கிறித்துவ பள்ளியாக அறிவிக்க அமைச்சர் தயாரா? அப்படியென்றால் முதலில் சட்டசபைக்கு வரும் முஸ்லிம் கிறிஸ்தவ சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மத அடையாளங்களை கைவிட வலியுறுத்துங்கள். சாதி கயிறுகளை காரணம் காட்டி சாமி கயிறுகளை தடை செய்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இது எல்லோருக்குமான ஆட்சி என்பதை உறுதி செய்யும் விதமாக மத அடையாளங்களை அணிந்து கொண்டு பள்ளிகளுக்கு வரக்கூடாது என்ற அறிவிப்பை கல்வித்துறை அமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என்று இந்து முன்னணி பேரியக்கம் கேட்டுக்கொண்டுள்ளது.